என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கட் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப் மைதா, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 டீஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக உப்பு. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வேணும்னா, ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் வச்சு அதில் எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க உப்பு, பொடி பண்ணியிருக்க சர்க்கரை, இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா சர்க்கரையிலேருந்து தண்ணி விடும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு தயார் பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறணும். மாவு காயாமல் இருக்க இப்படி கையில் கொஞ்சம் நெய் தடவி இதை மாவு ஃபுல்லாக தடவி பரட்டி வச்சுருங்க. காற்று போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் அதை தேய்ச்சிடலாம். கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக மைதா யூஸ் பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இதுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மொத்தம் இருக்கணும். இப்போ ஒரு கத்தி வச்சு இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஓரம் பிசுறாக உங்களுக்கு வந்திருந்ததுன்னா ஓரத்தை வெட்டி எடுத்துருங்க. அடுத்த மாவு தேய்க்கும் போது அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு ஓரம் ஈவனாக வந்திருக்கு, அதனால் நான் எடுக்கலை கட் பண்ணி. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரமாக இருக்க குட்டி குட்டி பீசஸ்லாம் போட வேணாம், ஏன்னா இதெல்லாம் பொரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதெல்லாம் சீக்கிரம் பொரிஞ்சு கறியிரும். அதை அடுத்த மாவு கூட பிசைஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸ்லாம் எடுத்து தனித்தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒட்டிகிட்ருக்கும், அதை பார்த்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், தனித்தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஒட்டுக்காக போட்டுறாதீங்க, ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க, எல்லாம் ஒட்டிக்கும் போய். இது பொரிக்கிறப்ப சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, ஏன்னா இதில் சர்க்கரை இருக்கனால சீக்கிரம் தீஞ்சிடும். இந்த மாதிரி அம்பு வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. ஒரு பக்கம் செவந்ததே அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. எடுக்கிறப்போ நமக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கிறிஸ்பினஸும் வந்துடும். அதுக்கு இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் கடையில் பிஸ்கெட் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செய்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோன்னா நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், பிஸ்கெட் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்ட்டு.